நவம்பர் மிட்லேயே வந்துட்டு எங்களுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பிஹெச்பி கம்பெனிலேருந்து ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனி. ஸோ அது வந்துட்டு நாங்கள் இருக்க பிளேஸ்லேயே வந்து அந்த கம்யூனிட்டியோட ஷோ கிரவுண்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறப்பவே வந்துட்டு அந்த லக்கி டிப் மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் போட்டுட்டு நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. இது முக்கியமாக வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபேமிலி, அவங்களோட கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறப்பவே வந்துட்டு ஐஸ்கிரீம்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு என்ன வேணுமோ எல்லா ஸ்நாக் ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க ஒரு ஸ்டாலில். ஸோ எல்லாம் வேணுங்கிறத நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஒரு சைட் ஃபுல்லாமே வந்துட்டு கிட்ஸுக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. லைக் ஃபேஸ் பெயிண்டிங்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணி டச் பண்ணி பார்க்குற மாதிரி, அப்புறம் பலூன்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு சைட் ஃபுல்லாமே வந்துட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் இன்னொரு சைடு வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக இருந்தது. லாஸ்ட் இயர் விட இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. இந்த டைம் நிறையா வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஹோல் டே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. வெயிலும் இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டாலில் ஐஸ்கிரீம்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, கிட்ஸுக்கு தேவையான மில்க் ஷேக்ஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லாம் விளையாண்டு டயர்டும் ஆயாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு இங்கே பஃபட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு இங்கே இருக்கிற பஃபட் வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் பிரியாணியெல்லாம் கிடைக்காது. சிக்கனு, ப்ரான்ஸ் எல்லாமே சும்மா பாயில் பண்ணி சாலடோடு அப்படியே வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இங்கே பஃபெட் இருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் ஸ்நாக்ஸ்லேயே ஓரளவுக்கு வயிறு எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. சும்மா கொஞ்சம் சாலட் மட்டும் சாப்பிட்லாங்கிறதுக்காக வந்தோம். பட் இருந்தாலும் சும்மா எப்படி இருக்குது இந்த தடவைன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்தோம். பட் எதுவுமே சாப்பிடல, சாலட்டோடு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு.